உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணணும், மேலும் உங்களுடைய ராசிக்கான கடவுள் யார், அவங்கள நீங்கள் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ் மனதில் கண்டிப்பாக நிறைவேறாத விஷயங்கள் நிறையவே இருக்கும், அதில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த முருகனை நினைத்து மனதார இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம விருச்சிக ராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி, மேலும் உங்களுக்கு இந்த 21ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி என்பர்கள் முருகப்பெருமானுடைய ஆசையில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதனாலேயே இவங்க எல்லா இடத்துலையுமே முதலிடம் பிடித்து வருவாங்க. பண இடத்துலையும் சரி, தொழில் இடத்துலையும் சரி. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிறப்பிலேயே வசதியானவங்க தான் இருப்பாங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பணக்காரனாக இல்லைனா கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக கண்டிப்பாக இருப்பாங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க அதிகமாக அடிப்படவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படின்னா மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படின்னு பேசுகிற பழக்க வழக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. மனசில் பட்டதை டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இருப்பாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாருமே ஏமாற்ற முடியாது. ஆனால் தன்னை ஒருத்தங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு புத்தி கூர்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இதனாலேயே இவங்க பட்ட படிப்புங்களை அதிகமாக படித்து முடித்தவங்களாக இருப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்க படித்தது ஒன்றா இருக்கும், வேலை செய்கிற விதம் ஒன்றா இருக்கும். அதனால் இவங்க படிப்பு சார்ந்த தொழிலில் இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை ஒரு வெற்றி சின்னமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். அதையும் 30 வயசுக்குள்ளே செஞ்சு காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கடன் சார்ந்த விஷயம் அவ்வளோ விஷயமாக போய் மாட்ட மாட்டாங்க. அதாவது கடன் வாங்குகிற பழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சித்திரை மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த ஒரு பழமொழியை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப எல்லா வழிகளுமே நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதுக்கு முன்னாடி முயற்சி செஞ்சுருப்பீங்க, அதில் தடைகள் தாமதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடி எடுத்து வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் கூட அது உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அது 6வது இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனம் இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்திற்கு அதிபதியாக குருவும் 7வது இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக மிகுந்த நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமை அடைவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுடைய எண்ணம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். மேலும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மேலும் மங்கள ஓசை மனையில் கேட்க அதிகப்படியான வாய்ப்பு அமையப் போகுது. கடை திறப்பு விழா, கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். மேலும் சித்திரை மாதம் 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவோ சஞ்சரிக்க போகிறாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆவது இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவால் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்க போகுது. வளம் யாவும் சேரும். பூர்வ இடத்திலோ வாங்கிய இடத்திலோ அதிக விலை கேட்டு வருவாங்க. அதை விற்று அதில் வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக கொண்டு புதிய வீடாக வாங்கலாமா அல்லது வீடு கட்டி குடியேறலாமா என்று யோசிப்பீங்க. தாயின் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். மேலும் கேதுவின் ஆதிக்கத்தால் உத்தியோகத்தில் இருந்து வெளிவந்த சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சித்திரை மாதம் 17ஆம் தேதி மேசராசிக்கு புதன் வரப்போகிறாரு. மேலும் 8ஆவது இடத்துல அதிபதியான புதன் 6ஆவது இடத்திற்கு வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான நேரமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் கல்விக்காகவோ கல்வித்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்தை பெறும் வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதலில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் வராரு. இதனால் உங்களுடைய அதன் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் உண்டாகி சகோதரிகளுக்கு இடையே நிறைய விதமான பிரச்சனை இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகும். கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது எதுக்கும் முன்னாடி கிடைக்காத பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எங்கெங்கெல்லாம் உதவி கேட்குறீங்களோ அங்கெங்கெல்லாம் அந்த உதவிகள் அப்படிங்கிறது தாமதமே இல்லாமல் டக்குன்னு கிடைக்கும். நிதி பற்றாக்குறை அகல நீங்கள் எடுத்த முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வீட்டில் இருப்பவங்களை ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் பார்த்துக்குவீங்க. மேலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே நடக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது சற்று அதிகமாக கிடைக்கும். மேலும் பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வந்து சேரும். நிதி நிலைமை அப்படிங்கிறது உயர்ந்து நிம்மதி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நிறைய விதமான விஷயம், புதுசாக ஏதாவது தொடங்குற மாதிரி இருந்தால் அதில் அதிகப்படியான முயற்சி போட்டிருப்பீங்க. அதில் தடை தாமதம் அப்படின்னு வந்துட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வெற்றி அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு முக்கியமாக நல்ல விஷயங்கள் என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்து முடியும். மேலும் திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். மேலும் கவனமாக இருக்கிற வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயின் உடல்நலத்திலேயே ரொம்ப கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, மேலும் உங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டவை, நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன மாதிரி நபர்களாக தெரிவிங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கான அதிபதி யார், கடவுள் யார், மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றிங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுமையாக அது உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அந்த கந்தனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சிங்களோ அந்த விஷயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள்.
நன்றி.